எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நான் நிற்கிறது 13 கண் பாலம் தென்மலைக்கு போகிற வழியில், செங்கோட்டையிலேருந்து தென்மலைக்கு போகிற வழியில் இருக்குது. இந்த 13 கண் பாலம் இது கட்டப்பட்டு இன்னைக்கு 130 வருஷம் ஆகிப்போச்சு. 1890 இந்த பாலத்துக்கான வேலையை தொடங்கினாங்க பிரிட்டிஷ்காரங்க. இந்த பாதையை அழகாக போடணும், கொல்லத்தையும் செங்கோட்டையை இணைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 1890 வேலையை ஸ்டார்ட் பண்ணி 1901ஆம் ஆண்டு திறந்து வைக்கப்பட்ட பாலம் இந்த பாலம். தமிழ்நாட்டில் அரசாங்க கட்டடத்தினுடைய ஆயுள் காலம் எவ்வளவு? 35 வருஷம், 33 to 35. ஆனால் இந்த பாலம் கட்டப்பட்டு இன்னைக்கு 120 வருஷத்தை கடந்தாச்சு. ஆனால் இன்னும் அப்படியே உறுதி கொலையாம நிற்கும். மீட்டர் கேஜ் பிராட் கேஜா மாறிச்சு. பாலத்தை இடிச்சிட்டு கட்டணும்னு சொன்னான் ரயில்வே. ஆனா இந்த பாலத்தினுடைய உறுதித்தன்மையை சோதிச்சுட்டு இதுக்கு மேல கல்லை ஒட்டி வச்சு என்ன செஞ்சுட்டான்? பெயிண்ட் அடிச்சு விட்டான். யாரு? நம்ம ஆளுங்க. எத்தனை போக்குவரத்து இருக்கு பாருங்க. ஒரு நாளைக்கு 2000 3000 வண்டி போகுது. எல்லாம் 40 டன் 50 டன் நினைச்சுதான் கனிமூலத்தை ஏத்திட்டு கேரளா கொண்டு போயிட்டு இருக்கான் தமிழ்நாட்டை ஒட்டி. ஆனாலும் கூட அதிர்வு நிறைந்த இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இந்த பாலம் உறுதி குலையாமல் இருப்பதற்கு காரணம் தமிழர்களுடைய உழைப்பு. பாலத்தை கட்டினது யாரு? தமிழர்கள். இங்கேயா பாலம் கட்டினா? இங்க மட்டுமா கட்டினா? மொரிஷியஸ்ல போய் கட்டினான், இலங்கையில நுவரேலியாவில் கட்டினான். சயாம் பர்மா மரண ரயில் போட்டது யாரு? பாதைய பல லட்சக்கணக்கானோரை இழந்து இந்த தமிழ் சமூகம் என்ன செய்யலாம்? சயாம் பர்மா மரண ரயில் பாதையை போட்டான். அத மாதிரி என்ன செஞ்சா? இவ்வளவு பெரிய உயரத்துல எவ்வளவு அதிர்வுகளை தாங்கக்கூடிய அளவிற்கு இந்த பாலம் என்ன செய்யுது? உறுதியோடு இருப்பதற்கு காரணம் அன்றைக்கு இருந்த தமிழர்கள் உடம்புல இருந்த உரம். அதான் உண்மை. அந்த கட்ஸ் நம்ம சொல்றோம் இல்லையா, அது அன்னைக்கு உலகம் எல்லாம் வேலை செய்வதற்கு தமிழன் தேவைப்பட்டார். ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, பிரிட்டிஷ்காரன் என்ன பண்ணா, உலகத்துல எங்க எதையும் பயிரிடணும், குறிப்பா தேயிலை சின்கோனா பயிரிடணும்னா அவன் என்ன செய்வான்? இந்தியாவில் கூட்டிட்டு போன ஒரே சமூகம் இந்த தமிழ் சமூகம். அதே நேரத்தில் நாடு விடுதலை அடைஞ்சது. நாடு விடுதலை அடைஞ்ச உடனே நிதியமைச்சரா யாரை போடுறதுன்னு தேடுறாரு பண்டித ஜவஹர்லால் நேரு. தெரிஞ்சுக்கோங்க, தமிழ்நாட்டில் ஒருத்தரை பிடிச்சிட்டு போனாங்க. தமிழ்நாட்டில் என்ன செஞ்சாங்க? ஆர்கே சண்முகத்தை தூக்கிட்டு போய் நிதியமைச்சராக்கி விட்டாங்க. தெரியுமா? அப்ப உழைப்பதற்கும் தமிழன் தான் தேவைப்பட்டான், அறிவுபூர்வமாக செயல்படுவதற்கும் தமிழன் தான் தேவைப்பட்டான். ஏன்னா இந்தியா ஒரு பெரிய பறந்து விரிந்த நாடு. இங்க பட்ஜெட்டை போடணும்னா என்ன செய்யக்கூடாது? எல்லாரும் போட்ட முடியாது. அப்ப அதுக்கு ஒரு மூளை வேணும், அதுக்கு ஒரு அறிவு வேணும்னு என்ன செஞ்சாங்க? ஆர்கே சண்முகத்தை தூக்கி கொண்டு என்ன செஞ்சாங்க? பட்ஜெட்டை நீ போடியான்னு சொல்லி விட்டுட்டாங்க. உழைப்பதற்கும் நாம் தான், அறிவுபூர்வமாக உழைப்பதற்கும் நாம் தான். தமிழ் சமூகம் எப்படிப்பட்ட சமூகம்! இன்னைக்கு சாதிங்கிறான், மதம்ங்கிறான், அதுங்கிறான், இதுங்கிறான். ஒற்றுமையாக நான் தமிழன் என்று சொல்லி இவர்கள் இருந்திருப்பார்கள் என்று சொன்னால் எப்படிப்பட்ட ஒரு சமூகமாக இன்றைக்கு இருந்திருக்கும். ஒரு குட்டியோண்டு நாடு. நம்ம போய் ஓடினோம்னா 100 மீட்டர் பந்தயத்தில் நம்ம போயில ஓட விட்டோம்னா 1 மணி நேரத்தில் ஓடிடுவான் இஸ்ரேல. ஆனா அவன் என்ன செய்தான்? உலகத்தை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறான். மூளை வலிமை மிக்கவர்கள், உடல் வலிமை மிக்கவர்கள், அறிவுத்திறன் மிக்கக்கூடிய ஒரு சமூகம் என்ன செய்யுது? கைகட்டி வேடிக்கை பார்த்துட்டு, இந்த பாருங்க, தெம்மலையை தாண்டி போறோம், புளியரை வரைக்கும் போறது வரைக்கும் இந்த பூமி சொர்க்க பூமியா இருக்கு. புளியரை தாண்ட உடனே சாக்கடை. ஆத்துல ஒரு கல்லடை, ஆத்துல ஒரு சொட்டு சாக்கடை கலக்கல. அந்த பக்கம் கம்ப்ளீட்டா சாக்கடை. சாக்கடையா ஆறுகள் எல்லாம் ஓடிக்கொண்டிருக்கிறது. கொஞ்சம் நம்ம எல்லாரும் சிந்திக்கணும். இந்த பாலத்தை கட்டும் போது தமிழை என்ன செஞ்சிருப்பான்? அடிமையா தான் இருந்திருப்பான். எத்தனை கோடி பேரை கடந்து இந்த பாலம் போயிருக்கு. ரயில், இந்த பாலத்தில் எத்தனை ரயில் போயிருக்கு? கோடி மக்களை சுமந்து சென்ற பாலத்தை கட்டியவன் ஒரு பச்சை தமிழன் என்று நிறைவு செய்கிறேன். ஒழுக்கமா வாழ்வோம், ஊரை சுத்தமா வச்சுக்கணும். நன்றி.